ஆமா இதோ 3 மன்னர்கள் இருக்கின்றார்கள். 3 பேர் யாரு? சேரன், சோழன், சரி பாண்டியன். சேர வாழ மறந்து சென்றாள். பிடிக்கலையா? பிடிக்கவில்லை. இவர் தான் பாஞ்சால நாட்டு மன்னன். வேண்டாம் வேண்டாம். இவர் தான் வேக நாட்டு மன்னன். வேண்டாம். இவர் தான் கலிங்க நாட்டு மன்னன். வேண்டாம். இவர் தான் குரு நாட்டு மன்னன். குரு என்று விളിக்கின்றார். இவர் தான் கேரள நாட்டு மன்னன். வேண்டாம். வேண்டாமா? சரி, அப்படி ஒவ்வொரு மன்னர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அதாவது இந்த ஹரிச்சந்திர மன்னன் மன்னரை வந்து செல்கின்றார்கள். அம்மா இது ஒரு இருக்கின்றார் அல்லவா ஒரு மன்னர். நேர் கொண்ட பார்வை, நேர்ந்த நெஞ்சோடு அமர்ந்திருக்கின்றார். பார்த்தீர்களா? இவர் தான் கோசலா நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஹரிச்சந்திர மன்னர். ஹரிச்சந்திர மன்னர் என்று சொன்ன போது சரி எடுத்த அடி நோக அடுத்த அடி எடுத்து வைக்கல, கால் போகல். ஆமா அந்த இடத்தில் நின்றவள் சந்திரமதியானவள் அப்படியே கடைக்கண் கொண்டு பார்க்கின்றாள். பொதுவாக பெண்களுக்கு கடைக்கண் பார்வைதான், கீழ்கண் பார்வை. ஆண்களுக்கு நேர் பார்வை, நேர் கொண்ட பார்வை. ஆமா அந்த சந்திரமதியானவள் அப்படியே கடைக்கண் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்ற போது பார்த்தான் ஹரிச்சந்திர வந்தவள். சரி, அதாவது இதுவரைக்கும் நடந்து வந்த பெண்ணானவள் அற்புத தேவதை, ஆர நங்கை. இத்தனை மன்னாது மன்னர்களை கழித்து விட்டு நம்முடைய முன்னாக இருக்கின்றாளே என்று ஹரிச்சந்திர வந்தவன் ஜான் பிள்ளை ஆண் பிள்ளை பார்த்தீங்களா? அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். அவன் முகமழகை பார்த்தான் பாருங்கள், அவன் கண்ணழகை பார்த்தான், சரி பிள்ளையழகை பார்த்தான், முகமழகை பார்த்தான், சரி கழுத்துக்கு வந்தார்ல, அதுக்கு கீழே ஒரு பார்வை போகல. அந்த கழுத்தை பார்த்தான். கழுத்தை பார்த்த போது இடியோசை கேட்ட நாகம் போல் சபையிலே இருந்தான். மன்னாதி மன்னர்களே உடனடியாகவே அந்த சபையோரை பார்த்து திருமணம் மன்ன வழியில் வள்ளை திருமங்கல்ய கொண்ட வள்ளி வள்ளை திருமணமான வள்ளி வள்ளை திருமங்கல்ய கொண்ட வள்ளி வள்ளை சதையோடி பாரோ